ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க சண்டே. இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் வெளியில போகிற வேலை இருக்குது. ஒரு ஃபங்ஷனுக்கு போணும். சரி இருந்தாலும் வந்து எப்படியும் நைட்டுக்கு வேணும். அதனால காலையிலேயே கொஞ்சம் சிஸ்டர் மீன் வாங்கிட்டு வந்தாங்க. போகும்போது சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை செஞ்சு வச்சுட்டே போயிடலான்றதுனால, இப்போ நான் அதை க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா, வாவல் டேம் வாவலும், அயில மீனும் தான் வாங்கியிருந்தேன். குழம்புக்கு தனியாக, வறுவலுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுவலுக்கு நான் எப்படி பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க. நான் கடை மசாலாத்தூள் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது மட்டும்தான். மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து உப்பு, லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர், க்ரஷ் பண்ண பெப்பர் பவுட்ரு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோ தான். கார்ன்ஃப்ளவர் வேணும்னா போட்டுக்கலாம். பட் ஆனால் நான் போடலை. லெமன் ஜூஸ் பிழிஞ்சு நல்லா இது ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட்டு பரப்பரன்னு ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி தெளித்து பெனஞ்சுக்கணுமோ, மீனில் ஒட்டுற அளவுக்கு நான் சொல்கிறது, அந்த மாதிரி போட்டு நல்லா கலக்கி கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் வச்சுட்டேன். காலையிலே வாங்கியாச்சு மீன். 1.5 மணி நேரம் பக்கம் வாங்கி வச்சுட்டு, குழம்பு மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மீன் வந்து அப்பா வந்து சாப்பிட வரும்போது அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு கொடுத்துடலான்றதுனால இந்த வேலையெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து காலையிலே வந்து சாதா ரசம் வச்சுட்டேன். இப்போ ஃப்ரையும் குழம்பும் மட்டும்தான் வைக்கணும். அதுவும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா, இது குழம்புக்கு வெறும் மஞ்சளும் லைட்டாக தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அயிலை பாறை தனியாக, டேம் வாவல் தனியாக நான் வச்சுருக்கேன். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா, நான் தேங்காய் பால் ஊற்றி வச்சுருக்கேன். இதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்போ வைக்கிறது இல்லாமல் இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை மட்டும் நான் வறுத்து வச்சுருக்கேன். அப்பாவும் வந்துட்டாங்க. நாங்களும் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துவிட்டோம். அப்பாவும் வந்தாங்க. அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்தாச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கி எங்களோட சண்டே ஸ்பெஷல். தேங்க் யூ.